நான்காவது நாளாக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் போராட்டக் குழுவை சேர்ந்த 9 பேர் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக அங்கே வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான நேரடி தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சங்கரன் நம்மோடு இணைகிறார். சங்கரன், சொல்லுங்க, இந்த போராட்டக் குழுவை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்க இருக்காங்க. அவங்க முதலமைச்சர்கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கையை வைக்க இருக்காங்க? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க சங்கரன். அதாவது இப்போ நெடுவாசலில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி 14வது நாளாக தொடர்ந்து அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்து வருகிறது. அந்த நெடுவாசல் மற்றும் அந்த கிராமங்களை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும், இதை அமல்படுத்தக்கூடாது என்பதுதான் அனைத்து அரசியல் கட்சி தலைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த சூழலில் நெடுவாசலைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் வேலு என்பவர் தலைமையில் 9 பேர் அந்த முக்கிய பிரமுகர்கள், அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 9 பேர் ஒரு முதல்வரை சந்திப்பதற்காக இன்று சற்று முன்பு, அதாவது ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக அவர்கள் முதல்வரை தற்போது சந்தித்திருக்கிறார்கள். தற்போது இந்த சந்திப்பு தலைமைச் செயலகத்தினுடைய முதல்வருடைய அறையில் தற்போது நடந்து வருகிறது. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சருமான, சுகாதாரத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கர் அவரும் அவர் அந்த போராட்டக் குழுவினர் விஜயபாஸ்கருடைய தலைமையில் தான் காலையிலேயே அவர்கள் நேராக விஜயபாஸ்கர் வீட்டுக்கு சென்று அவருடைய தலைமையில் தான் எல்லாரும் புறப்பட்டு இங்கே தலைமைச் செயலகத்துக்கு வந்தாங்க. தற்போது இந்த சந்திப்பு ஒரு 5 நிமிடத்திற்கு மேலாக நடந்து வருகிறது. இது தொடர்பாக நம்ம அந்த குழுவை சேர்ந்த ஒருவரிடம் நம்ம காலையிலேயே நம்ம பேசினோம். அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு 20 பக்க ஒரு கோரிக்கை மனு தயாரிச்சிருக்கோம். இந்த மனுவை முதல்வர்கிட்ட அளிக்க போறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. தற்போது இந்த கோரிக்கை மனு முதல்வரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒட்டுமொத்தமாக அந்த நெடுவாசல் மற்றும் அந்த இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினுடைய மக்களுடைய கருத்துக்கள், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்பதுதான். இது வந்தால் விவசாயம் பாதிப்பதுடன் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதால் இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்பது ஒரு ஆணித்தரமாக உறுதியாக அந்த ஒற்றை கோரிக்கையாகவே அந்த கோரிக்கை மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை இப்போ தற்போது மற்ற பல்வேறு அமைச்சர்களும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்து வருகிறார்கள். இன்னும் ஒரு 10 அல்லது 15 நிமிடத்தில் இந்த சந்திப்பு நிறைவடைந்துவிடும். இந்த நிறைவடைந்த பிறகு அந்த குழுவினர், நெடுவாசலை சேர்ந்த அந்த வேலு தலைமையிலான குழுவினர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அதாவது இந்த சந்திப்பின் போது முதல்வர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்ற கருத்துக்கள் எல்லாம் வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே நம்ம ஒரு நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே நம்ம டெல்லியில் ஒரு தந்தி செய்திக்கு அளித்த ஒரு பிரத்யேக பேட்டியில் தெளிவாக சொல்லியிருந்தார். என்னன்னா, மக்கள் வேண்டாம்னா கண்டிப்பா இந்த திட்டத்தை தமிழக அரசு வலியுறுத்தாது, கண்டிப்பா கைவிட்டுருவோம், அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக மக்களுடைய கோரிக்கை இந்த திட்டம் வேண்டாம் என்பதாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த கோரிக்கை மற்ற தமிழக அரசுடைய வட்டாரத்தில் விசாரித்த போது இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட இருப்பதாகவே தெரிகிறது. இது தொடர்பாக ஒரு அமைச்சரவையை கூட்டி மற்ற அமைச்சர் சகாக்களிடமெல்லாம் விவாதித்து அதன் பிறகு ஒரு இறுதி முடிவெடுத்து அது தொடர்பான தகவல் மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை செய்தியாளர்களை சந்தித்து மிக விரைவில் இது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.